ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் டீ கேக் ஸ்பான்ச்சியாக எப்படி ஃபஸ்ட் டைமே அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு சல்லடை யூஸ் பண்ணி 1 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி ஒரு ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி சலிச்சு எடுத்து தென் இன்னொரு மிக்சிங் பவுலில் 5 எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கேக் ஜெல், 1 கப்பை விட கம்மியாகவும் 3/4 கப் விட அதிகமாகவும் நான் பொடிக்காத சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் மெஷரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்க கப் பார்த்திங்கன்னா 250 ml. தென் நான் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி முட்டை, சர்க்கரை, கேக் ஜெல் எல்லாமே மிக்ஸ் ஆகி கம்பைன் ஆகிற அளவு பீட் பண்ணிக்கிறேன். இது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நொறிச்சு வீடியோவில் தெரியுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுதுன்னே நீங்கள் பயப்பட வேணாம். கரெக்ட் கன்சிஸ்டன்சி தான். திக்காகும் போது நமக்கு அந்த எல்லோ கலர், முட்டையோட எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரில் ஒரு மாதிரி தோசை மாவு அளவு டபுள் பேட்டராக சேஞ்ச் ஆகும். வீடியோவில் தெரியுது பாருங்கள், ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். இந்த லெவல் வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ரீச் பண்ணோன்னே பீட்டர் ஆஃப் பண்ணி இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணதும் நம்ம சளிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அது எல்லாமே நம்ம ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆட் பண்ணதும் நான் எலக்ட்ரிக் பீட்டர் ஆன் பண்ணாமல் அப்படியே எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதும் பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். தென் நம்ம ஒரே மோஷனில் ஒரே ரொட்டேஷனில் பீட் பண்ணோன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. பீட் பண்ண நமக்கு அந்த டார்க் கலர்லேருந்து சேஞ்ச் ஆகி லைட் கலரில் பேட்டர் சேஞ்ச் ஆகும். பேட்டருமே கன்சிஸ்டன்சி திக்காக மாறும். அதோட வால்யூம் ஃபஸ்ட்டு கம்மியாயிடும். தென் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கிளாஸி லுக் வந்ததும் நம்ம எடுத்து பார்த்தா நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சியை ரீச் பண்ணியிருப்போம். தென் இந்த ரீச் பண்ணதும் நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். தென் நம்ம எடுத்து வச்சுருக்க ரீஃபைண்ட் ஆயில், பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், கேரமல் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறோம். மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 8 inch டின் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஸ்பேட்ச்லாம் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 10 minutes 180 degreeல ப்ரீ ஹீட் ஆன அவனில் 50 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் எந்த அளவு பவுன்ஸியாக இருக்குன்னு நம்ம டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணணும் அவசியம் இல்லவே இல்லை. எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேக்கு எந்த அளவு பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் உள்ளே இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக கேக் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் பேக்கிங்கை பற்றி, சமையலை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர்.